இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, பிஎஃப் அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஎஃப்ல நமக்கு நிறைய அப்டேட்டிங் அப்படின்றது இப்போ நடந்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க பிஎஃப் அப்ளை பண்ண போறீங்கன்னா இதுல நிறைய அப்டேட்டிங் வந்திருக்கு. இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால நீங்க அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு அதில் ஈஸி ப்ராசஸ் அப்படின்றத ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்துட்டு இது. அண்ட் அதே போல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போகிறோம்னா, ஓல்டு அப்டேட்டிங்னா என்ன, நியூ அப்டேட்டிங்னா என்ன அப்படின்றது. அதாவது ஓல்டு அப்டேட்டிங்கில் இது இருந்தது, இப்போ நியூ அப்டேட்டிங்கில் இது இருக்குது அப்படின்றது வந்துட்டு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி நீங்கள் ஏதாவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, ஸோ இந்த ஒரு மைக்கை வந்துட்டு உங்களுக்கு வேணால் பயன்படுத்திக்கோங்க. பிகாஸ் இந்த மைக் வந்துட்டு நல்லா இருக்குது. ஸோ நிறைய பேர் நான் யூடியூப் டிப்ஸ் சேனல் வச்சுருக்கிறேன், அதில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு சிலர் இதுலேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக இந்த ப்ராடக்ட் வேணும்னா வந்து போர்ட்ரானிக்கோடது. ஸோ லிங்க் கீழே கொடுக்குறேன். இது 2 ப்ராடக்டோட லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் நடந்துட்டு இருக்குல்ல, எல்லாமே இதில் தான் நடந்துட்டு. சரி, ஓகே. அதாவது இப்போ முதல் விஷயம் அப்படின்றது என்னன்னா, பிஎஃப் நம்ம எப்போ வந்துட்டு வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனியை விட்டு வெளியேறிய பிறகு 2 மாதம் அப்படின்றது வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி இந்த ப்ராசஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா 7லேருந்து 15 நாள் அப்படின்றதுக்குள்ள ஆகும். இப்போ அப்டேட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில கேசஸ்ல வந்துட்டு 2 மாதம் வெயிட் இல்லாமலேயே பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அண்ட் வந்துட்டு ஃபாஸ்ட் அப்ரூவ்ட் அப்படின்றது நடக்குதான். அண்ட் அதே போல 3லேருந்து 5 நாளுக்குள்ளே இதற்கான வந்துட்டு அப்ராக்சிமேட் டேட் அப்படின்றது வந்துட்டு சொல்றாங்க. இதெல்லாம் 2 மாசம் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அது அப்படியே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 15 நாள் 7லேருந்து 15 நாள், இப்போ 3லேருந்து 5 நாள் இந்த கான்செப்ட் எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் அதே போல இரண்டாவது விஷயம் அப்படின்றது என்னன்னா, இதுல மேனுவல் வெரிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். இரண்டாவது விஷயம் அப்படின்றது மேனுவல் வெரிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே அப்படின்றது ஆகும். இப்போ என்ன ஆச்சுன்னா, நியூ அப்டேட்டிங்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஆட்டோ மோட் செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வந்துருச்சா, ஏஐ ஆட்டோமேட்டிக் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதனால 1 lakh வரையிலையும் நம்மளால ஈஸியா கிளைம் பண்ணிக்க முடியும், ரொம்ப ஃபாஸ்ட் அப்ரூவ்ல அப்படின்றது வந்துட்டு குறிப்பிடத்தக்கது. அண்ட் அதே போல இந்த ஆதார் கார்டு லிங்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஆதார் கார்டு லிங்க்ல நமக்கு முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு லிங்க் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உடனே ரிஜெக்ட் அப்படின்றது வந்துடும். ஸோ ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு ஆதார் கார்டு பேஸ்டு வெரிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப சுலபமாக மாற்றிட்டாங்க. அதுலேயும் நமக்கு வந்துட்டு ஆன்லைன் அப்டேட்டிங் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட்டிங் அப்படின்றதுனால ஒருத்தர் பிஎஃப் அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸி ப்ராசஸ் அப்படின்றது நடந்துடும். எனக்கும் நான் வந்துட்டு ஒரு 10 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கோயம்புத்தூரில். அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது நான் அந்த வேலையில் ஒரு 5 வருஷம் அப்படின்றது ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்படி நடந்துட்டு இருக்கும்பொழுது என்னாச்சுன்னா, ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த வேலையை விட்டு போகணும், அதாவது நேட்டிவ் பிளேஸ் சேலத்துக்கே போகணும், ஆத்தூர் போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு, ஆசை வந்துடுச்சு. இதுக்கு மேலே வேணாம், ஊருக்கே போகலாம், ஏதாவது அங்கே ஏதாவது ஆடு மாடை பார்த்துட்டு பொழைச்சிக்கலாம்டா, அந்த சிட்டியே வேணாடா அப்படின்ற மாதிரி நான் கிளம்பினேன். அப்படி போகும்போது நானும் பிஎஃப்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். சும்மா அலன்னு அலைஞ்சேன். பிஎஃப் ஆஃபீஸ்க்கும், அந்த பிஎஃப் ஆஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஹாஸ்பிட்டல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் போயிட்டு வந்துட்டு அலன்னு அலைஞ்சேன். ஸோ நிறைய ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப டிலேடாக இருந்துச்சு. நான் சொல்கிறது ஒரு 10 இயர் அபோவ் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த டைமில். பட் இப்போ இதை பார்க்கும்போது இந்த கிளைம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னா அப்பயே நான் அந்த பெரிய தொகையை வாங்கியிருப்பேன். சில நேரங்கள் அதெல்லாம் பிட்டா பிரிச்சுலாம் எனக்கு போட்டிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றத சொல்லுங்க. 4வது ஹையர் பென்ஷன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுல வந்துட்டு இந்த ஆப்ஷன்ல கிளைம் அதாவது கிளாரிட்டி அப்படின்றது இல்லாம இருந்ததுன்னு சொல்றாங்க. அண்ட் அதே போல லிமிடெட் அவேர்னஸ் அப்படின்றது தான் இதுல இருந்திருக்கு. அண்ட் அதே போல இப்ப நியூ அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹையர் பென்ஷன் ஆப்ஷன்ல கிளியரான வந்துட்டு அந்த கிளாரிட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்களா. அண்ட் அதே போல அப்ளை செய்யறது இந்த எக்ஸ்ட்ரா டைம் வித்ட்ரா அப்படின்றது வந்துட்டு குறைஞ்சிருக்கு. அப்ளை செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கு. எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்துட்டு வித்ட்ராவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றது வந்து சொல்றாங்க. அதாவது இது அப்ளை பண்றதுக்கான எக்ஸ்ட்ரா டைமும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர், அதாவது UAN அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாப் சேஞ்ச் ஆன உடனே இது டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். மல்டிபிள் பிஎஃப்கான அக்கௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இஷ்யூ இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற எஃபி பேலன்ஸ் அப்படின்றதுக்குள்ள வந்துடுச்சு இது. ஸோ இது சேம் UAN அப்படின்றது இருந்ததுனாலே உங்களால் இது ஈஸியாக ட்ராக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதே போல இப்போ யூபிஐல கூட இந்த வந்துட்டு வித்ட்ரா பண்றதுக்கான ஆப்ஷனும் வந்துருக்கு, இந்த அப்டேட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா அதெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் எடுத்துட்டு போயிட்டு அந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்குள்ள
அடுத்தது ஆன்லைன் சர்வீஸ், அதாவது ஆஃப்லைன் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு முதல்லலாம். அப்புறமேட்டுக்கு ஆஃப்லைனில் விசிட் தேவை. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் போய் பார்ப்பேன், விசிட் பண்ணுவேன், பாஸ்புக் கொடுப்பேன், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நிறையா இருக்கும். சில நேரங்கள் ஆஃபீஸிங் இருக்காது, வெளியில் போகிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு ஃபுல் ஆன்லைன் ப்ராசஸ் அப்படின்றது வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ போர்ட்டலில் கூட இந்த அப்ளிகேஷன் ஆப் மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. அண்ட் அதே போல் கிளைம் அப்டேட்டிங், கேஒய்சி எல்லாமே வந்துட்டு மொபைல் மொபைல்லேயே நடக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதே போல் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் அப்படின்றது பணம் வெளிப்படையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு, முதல்ல ரொம்ப லேட்டாக அப்டேட் ஆகும். அண்ட் அதே போல் ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா டவுட் தான், அந்த ட்ராக்கிங் டவுட் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அண்ட் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடியது என்னன்னா, பாஸ்புக் இருந்தாலே பாஸ்ட் அப்டேட் அப்படின்றது வந்து நடந்துருது. ஆன்லைன் மூலிமா ஈஸியாக உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளவு அப்டேட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பிஎஃப்ல கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதே போல் நம்மள கூகுள் பே அப்ளிகேஷனில் கூட இதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, அதை நான் செக் பண்ணி பார்க்குறேன். அந்த ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் இது எல்லாமே பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அதே போல் அந்த ப்ராடக்ட் வேணும்னா அதனுடைய லிங்க் கீழே இருக்கு, உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க.